श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्ताम् सदा हृदि ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवमुपास्महे। सुग्रीवश्चापि तत्सर्वं श्रुत्वा रामस्य वानरः चकारसख्यं रामेण सीतश्चैवाग्निसाक्षिकम्। सुग्रीवश्चापि तत्सर्वं श्रुत्वा रामस्य वानरः चकार सख्यं रामेण सीतश्चैवाग्निसाक्षिकम्। सुग्रीवः च अपि तत्सर्वं श्रुत्वा तत् सर्वं श्रुत्वा रामस्य वानरः चकार सख्यं रामेण प्रीतः च एव अग्निसाक्षिकम्। இதுக்கு முன்னாடியே சொன்னோம், ராமனும் லக்ஷ்மணன் சுக்ரீவனும் முதல்ல சத்தியம் பண்ணிண்டா, அதுக்கப்புறம் பரஸ்பரம் விற்த்தாந்தங்களை சொல்லிண்டான்னு. நான் இந்த சங்கேப ராமாயணத்துல ராமன் தன்னுடைய விற்த்தாந்தங்கள் எல்லாம் முன்னாடி சொல்லி அதுக்கப்புறம் சுக்ரீவனோட சக்கியம் பண்ணிட்டாருன்னு இருக்கு. இன்னைக்கு ரெண்டு விதமா பத்தி சொல்லிடலாம். எப்படின்னா, மாற்றி சொல்லிருக்கா அப்படின்னு ஒரு வருஷம் சொல்லிட்டு போயிடலாம். இதெல்லாம் ஹனுமான் கிட்ட சொன்னார முதல்ல, அப்புறம் சுக்ரீவனோட சக்கியம் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லிடலாம். ஆனா சுக்ரீவாயுஷ தத்சர்வம் வேற இருக்கு. அதனால சக்கியம் பண்ணிட்டு அப்புறம் இதெல்லாம் சொன்னார்தான் மூலராமம் இதுல ஸ்ரீமத் ராமாயணத்துல வால்மீகி ராமாயணத்துல மூலத்துல இருக்கிறது. சங்கேப ராமாயணத்துல கொஞ்சம் முன்ன பின்னி மாத்திருக்கேன். வானரஹா சுக்ரீவஹா அண்ணன் சொல்ற வானரஹா வானரனான சுக்ரீவன் சுக்ரீவஹா சுக்ரீவனும் ராமஸ்ய ராமனுடைய தத் சர்வம் தத் பூர்வ விற்த்தாந்தம் சர்வம் ஸ்ருத்வா கேட்டு பிரீதஹா சன் பிரீதஹா சந்துஷ்டனா. ஏன்னா சுக்ரீவனுக்கு எதனால பிரீத்தனாரா? ராமனுடைய கஷ்டத்தை கேட்டா சுக்ரீவன் பிரீத்தனாரான்னு சொல்லக்கூடாது. ராமனுடைய கஷ்டத்தை கேட்டா அதுக்கு முன்னாடி ராமன் விஷயத்துல அவனுக்கு கொஞ்சம் பயம் இருந்தது. இவன் வாலியினால் அனுப்பப்பட்டவனா அப்படின்னு. அது இல்லைன்னு தெரிஞ்சதுனால அவனுக்கு சந்தோஷம். பிரீதஹா தன்னு ராமேன ராமனோடு கூட அக்னி சாட்சிகம் அக்னியை சாட்சியாக வைத்துக் கொண்டு சக்கியம் சகார சக்கியத்தை தோழமையை சகார செய்தான். அக்னி சாட்சியா ரெண்டு பேரும் பரஸ்பரம் நண்பர்கள் ஆனார்கள் அப்படின்னு இந்த விஷயம் முன்னாடி சொன்னதுதான். அதனால பதபதார்த்தம் மாத்திரம் சொல்லிட்டு போலாம். வானரஹா சுக்ரீவஹா வானரனான சுக்ரீவன், அதாவது முன்னாடி ஹனுமான் வேஷம் போட்டுன்னு வந்தார், சுக்ரீவன் வேஷம் எல்லாம் போட்டுக்கல, வானரனாவே இருக்கா. அதனால வானரஹா சுக்ரீவஹா சுக்ரீவனும் ராமஸ்ய ராமனுடைய தத் சர்வம் அந்த எல்லாவற்றையும், எது எல்லாவற்றையும் ராமன் என்னெல்லாம் சொன்னானோ அதெல்லாத்தையும் தன்னுடைய பூர்வ விற்த்தாந்தங்கள் எல்லாவற்றையும் சுத்வா கேட்டு பிரீதஹா சந்துஷ்டனாய் சந்தோஷத்தை அடைந்தவனாய் ராமேன ராமனோடு கூட அக்னி சாட்சிகம் அக்னி சாட்சி யஸ்ய சஹ
அக்னிசாட்சிகா தம் பகுபிரீதியில கப்பிரத்யம் அக்னிய சாட்சியாக உடைத்ததான சக்கியம், சக்கியத்துக்கு விசேஷனம் அக்னி சாட்சியம், அக்னியை சாட்சியாக உடைத்ததான சக்கியம் நட்பை சகார செய்தான். அக்னியை மூட்டி பரஸ்பரம் ரெண்டு பேரும் கை குலுக்கிண்டு அக்னியை சாட்சியா வச்சுன்னு ஃப்ரெண்ட்ஷிப் ஆனான். ரெண்டு பேரும் எதனால பரஸ்பரம் நட்பு பாராட்டுறான்னா ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வேண்டியிருக்கு. அதனால என்னைக்குமே அக்னின்றது ரொம்ப பவித்திரமான சமாச்சாரம். அக்னியை வச்சுட்டுதான் சபதம் பண்ணுவா. அந்த காலத்துலலாம் அக்னியை வச்சுருந்தா நாம கல்யாணமே பண்றோம். அக்னி சாட்சியா கல்யாணம்னு, அதுதான் சரியான கல்யாணம். அக்னியை சாட்சியா வச்சுட்டு பண்ற கல்யாணம். அது மாதிரிதான் அக்னியை சாட்சியா வச்சுட்டு பரஸ்பரம் நட்புறவு. எப்படி இந்த நட்புறவு அக்னி சாட்சி, அது மாதிரி கல்யாணத்துக்கும் அக்னி சாட்சி. கல்யாணம் பண்ண விட்டு போறேன்னா கூடாது அப்படின்னு இதுல இருந்து தெரியுது. வானரஹா வான சுக்ரீவஹா சுக்ரீவஹா ச சுக்ரீவனும் ராமஸ்ய தற்சர்வம் ஸ்ருத்வா ராமனுடைய அந்த பூர்வவிருத்தாந்தங்கள் எல்லாவற்றையும் கேட்டு பிரீதஹா சந்துஷ்டனானவனாய் ராமேன ராமனோடு கூட அக்னி சாட்சிகம் அக்னியை சாட்சியாக உடைத்ததான சக்கியம் நட்புறவை சகார செய்தான். இதுல சுக்ரீவச்சாபி சுக்ரீவஹா ச அபி சுக்ரீவஹா ச சுக்ரீவச்ச விசர்க்கம் சகாரமா மாறி இருக்கு. விசர்க சந்தி சுக்ரீவச்ச ச அபி சாபி சவர்ண தீர்க்க சந்தி. சுக்ரீவச்சாபி தத் சர்வம் ஸ்ருத்வா ராமஸ்ய வானரஹ சகார சக்கியம் ராமேன பிரீதஸ்ச பிரீதஹ ச பிரீதஸ்ச விசர்க சந்தி ச ஏவ சைவ விருத்தி பிரீதஸ்சைவ விருத்தி சைவ அக்னிசாட்சிகம் சைவ அக்னிசாட்சிகம் சவர்ண தீர்க்கம். இங்கேயும் சகார செய்தான். கஹ சகார சுக்ரீவஹ சகார. சுக்ரீவஹ கிம் சகார? சுக்ரீவஹ சக்கியம் சகார. சுக்ரீவஹ கீதிருஷம் சக்கியம் சகார. எந்த விதமான சக்கியத்தை செய்தான்? அக்னிசாட்சிகம் சக்கியம் சகார. அக்னியை சாட்சியாக உடைத்ததான சக்கியத்தை செய்தான். கீதிருஷஹாசன் சுக்ரீவஹ அதான் கேன சக்கியம் சகார? ராமேன சக்கியம் சகார. கீதிருஷன் சுக்ரீவஹ ராமேன சக்கிய அக்னிசாட்சிகம் சக்கியம் சகார. பிரீதஹ பிரீதஹ சுக்ரீவஹ கிம் கிருத்வா பிரீதஹ சுக்ரீவஹ? ஸ்ருத்வா பிரீதஹ சுக்ரீவஹ. கிம் ஸ்ருத்வா? தத் சர்வம் ஸ்ருத்வா. கஸ்ய தத் சர்வம்? ராமஸ்ய தத் சர்வம் ஸ்ருத்வா. சுக்ரீவஹ கீதृशः? வானரः. வானரः சுக்ரீவः ராமஸ்ய தத் சர்வம் ஸ்ருத்வா பிரீதः ராமேன சக அக்னிசாட்சிகம் சக்கியம் சகார அப்படின்னு முழு வாக்கியம். அடுத்த ஸ்லோகத்துக்கு போலாமா? ஏதாவது கேள்வி உண்டா? இந்த ஸ்லோகத்துல ஒண்ணு விசேஷங்கள் ஒண்ணு கதையெல்லாம் முன்னாடி சொல்லியாச்சு. ஒவ்வொருத்தரா கேளுங்க. கேளுப்பா, யாரு கேட்கறா சொல்லு. இப்போ மகாபாரதத்துல ரெண்டு இடத்துல காந்தர்வ விவாகம் நடக்கிறது இல்லையா? ஒண்ணு கிருஷ்ணருக்கு, இன்னொன்னு
அர்ஜுனனுக்குன்னு. அப்போ வந்து இதெல்லாம் வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறது இல்லையாடி? விவாகம் 8 விதம். அதுல காந்தர்வ விவாகம் 1. நாம பண்றதெல்லாம் பிராஜாபத்தி விவாகம்னு. அதுல அக்னி சாட்சியமா பண்ணணும். அதுதான் நான் சொன்னேன், அவ்வளவுதான் சொன்னேன். விவாகம் நாம இப்ப தற்காலம் நாம பண்ற விவாகன்றது காந்தர்வ விவாகம் இல்ல, அக்னி சாட்சியமான பிராஜாபத்திய விதினா. அப்படிதான் சங்கல்பமே, பிராஜாபத்திய விதினான்னு தான் சொல்லி சங்கல்பமே. அதனால அதுல அக்னி சாட்சியமா இது பண்ணணும். அவ வந்து பண்ணிட்டாத நாம ஒத்துக்கிறோமா அப்படின்னா அது க்ஷத்திரியாளுக்கு சொல்லப்பட்டது, க்ஷத்திரியால் பண்ணலாம். அவ அந்த காலத்துல நடந்திருக்கு. நாம ஒத்துக்கிறோம் ஒத்துக்கலான்றது இட் இஸ் குவைட் டிஃபரெண்ட். அடியே சக்காரே அப்படினாக்க செய்தார்னு அர்த்தமாடி? பண்ணிண்டார்னு அர்த்தமாடி? கிரிஞ்சு தாத்து, டு கிரிஞ்ச கரணே அப்படின்ற தாத்து அதனுடைய லிட்டு ரூபம். சகார சக்கரத்து டு கிரிஞ்சு 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 தாத்து கிரிஞ்சு கரணே கரோதி அந்த மாதிரி அடி. அந்த கரோதியோடைய லிட் ரூபம் இது. கரோதி லெட்டர் ரூபம் அடி. கரோதி குருதா குர்வந்தி லெட்டர் ரூபம். அதனுடைய பரஸ்மை அந்த உபயபதி தாத்து இது கிரு தாத்து. கரோதின்றது பரஸ்மைபதியில லெட்டர் ரூபம். அதுலயே லிட் ரூபம் இது சகாரன்னு பாஸ்ட் டென்ஸ். சகார சக்ரது சக்ரு சகர்த்த சக்ரது சக்கர சகார சக்கர ரூபம் உண்டு. சகார சக்ரிவ சக்ரிம அடி. சரி சரி. அக்னி சாட்சியாக நட்பு செய்து கொண்டான்னு என்ன அர்த்தம்? அதாவது அக்னியை நடுவுல மூட்டிட்டு 2 பேரும் நாம 2 பேரும் இனிமே ஃப்ரெண்ட்ஸ். இந்த அக்னி சாட்சியா, இந்த அக்னியை சாட்சியா வச்சு நாம 2 பேரும் ஃப்ரெண்ட் ஆகிறோம் அப்படின்னு சொல்றதுதான். அக்னி சாட்சியா சிகாரம் பண்றதுன்னா அவ 2 பேரும் கை குடிச்சுட்டா நடுவுல ஹனுமான் வந்து அக்னியை கொளுத்தி விட்டாருன்னு தான் இருக்கு. அதாவது இனிமே என்னன்னா நாம வந்து உத்தர நாம வந்து வஞ்சிக்க மாட்டோம்னு. நான் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு பரஸ்பரம் வாயால ஃப்ரெண்டுன்னு சொல்றது பின்னாடி குத்தக்கூடாது இல்லையா? நான் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன். நான் என் கடமையை பண்ணுவேன், நீ கூட காரியத்தை பண்ணணும் அப்படின்னு 2 பேரும் நேர்மையா இருக்கும்னு சொல்றதுதான். ஃப்ரெண்ட்ஷிப்ல 2 பேருடையும் புத்தி நேர்மையா இருக்கும் அப்படின்றது தான். அதுதான் அக்னி சாட்சியா இது நாங்க சத்தியம் பண்ணிக்கிறோம் அந்தோட சேமா இருக்காது அக்னி சாட்சி. சத்தியம் பண்ணிக்கிற மாதிரின்னு வேணா சொல்லலாமோ நோவோ. அக்னியை வச்சுன்னு சத்தியம் பண்ற மாதிரி. அக்னியை வச்சு சத்தியம் பண்றதுன்றது வந்து சாதாரணமா ஒத்தரதான் பண்ணுவா. இந்த அக்னி சாட்சியா சொல்றேன்னு 2 பேருமே பரஸ்பரம் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃப்ரெண்டா இருக்கும்னு சொல்லிடுது. ஏன்னா வாயால ஃப்ரெண்ட்ஷிப்ன்றது வாயால மாத்திரம் இல்ல, நம்ம மனசாலையும் கர்மத்தினாலையும் எல்லா விதத்திலையும் சக்திய ஃப்ரெண்டா இருக்கணும், நட்புறவு பாராட்டணும் அப்படின்றத சொல்லிக்கிறது. அதுக்கு ஒரு சாட்சி அக்னி. எப்படி அக்னி சாட்சியா சொல்லிட்டாங்கன்னா இப்ப அக்னின்றது தேவனானபடினால தெய்வத்தை சாட்சியா வச்சு பண்ற காரியத்தை நடுவில் இதுக்கப்புறம் நாம எந்த விதத்திலையும் முறிஞ்சு போக மாட்டோம், எந்த விதத்திலையும் நமக்குள்ள பரஸ்பரம் விரோதம் வரக்கூடாது, பிரிஞ்சு போக கூடாது அப்படின்றதுக்கு தான் இந்த அக்னி சாட்சி. சரி, ஓகே. சரியா? அடுத்த வாரம் பார்க்கலாமா? கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.